கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். காலம் கடைசியா இருக்கு. இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கடைசி காலத்திலே பஞ்சம், கொள்ளை நோய், பட்டயம், தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும் போது தேசத்துக்குள்ளே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும் போது, தேவனுடைய தண்டனை வெளிப்படும் போது மரணம் நேரிடும். இதுதான் கடைசி காலம். இப்படிப்பட்ட கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மோடு வாக்குத்தத்தம் மூலியமா பேசுகிறார். சில நேரத்தில் எச்சரிப்போடு பேசுகிறார். தேசத்துக்குள்ளே ஒரு வைரஸ் வந்துட்டு அப்படின்னு உடனே ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம். காலம் கடைசியா இருக்கு. கொரோனா நேரத்திலே எங்க வீட்டுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அம்மா, அப்புறம் குடும்பத்துல இன்னொரு நபர். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே கொரோனா நேரத்தில் மிகுந்த கண்ணீர் இருந்துச்சு. கடைசி காலத்தில் உள்ள ஒரு எச்சரிப்பு செய்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போயிடும். அதே நேரத்தில் ஒரு வாக்குத்தத்தமும் நாம் தியானிப்போம். முதலாவது வாக்குத்தத்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் எச்சரிப்பு செய்திக்குள்ள நம்ம போவோம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகள் எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ஆழமா நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் வாக்குத்தத்தம். இந்த கடைசி காலத்திலே தேசத்துக்குள்ளே வியாதி, வைரஸ், கடைசி காலத்துல எத்தனையோ கொள்ளை நோய்கள் இப்படிலாம் வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு வேதனை வரும். நம்ம பார்க்கிற கடைசி காலத்திலே செல்போன்ல ஏகப்பட்ட காரியம் வருது, டிவி ஆன் பண்ணா ஏகப்பட்ட காரியம் வருது. இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு பயம் வந்துடும். என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தூங்கி எழுந்துச்சு சில குடும்பத்திலே நிறைய காரியங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கொரோனா நேரத்துல நம்ம எல்லாருமே யோசிச்சிருக்கோம். கொரோனா நேரத்துல எத்தனையோ ஜனங்கள் ஜெபிக்க ஆன்லைன் மூலியமாக செய்தி அனுப்பும்போது எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்க வந்தாங்க. என்னோட வாழ்க்கையில கண்ணீரோடு ஜெபிப்பேன். நிறைய குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. எங்க வீட்டிலேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காரியங்கள் அட்மிட், கொரோனாவில் மரணம், இப்படியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கிருபையின் காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஓடி ஓடி சம்பாதிச்சோம், கொஞ்சம் வீட்டுக்கு தேவைയുള്ള எல்லா காரியத்தையும் கொஞ்சம் சேர்த்து கொண்டோம். சில குடும்பத்துல லட்சக்கணக்கா கோடி கணக்கா கடன் தான் கூடி இருக்கு. எத்தனையோ குடும்பத்திலே பேங்க்ல நிறைய லோன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல இஎம்ஐ போயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல மறுபடியும் பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு, காலேஜ்ல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு. சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டு திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. சில குடும்பத்துல இப்பதான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, இப்பதான் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை மாறிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு காரியம் இருக்கு. என் வாழ்க்கையில எல்லாம் கொரோனா நேரத்திலே நான் திருநெல்வேலியில இருந்து தெசைன்வேலை ஒரு 55 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு வீட்டுல சைட்ல இருந்தேன்.
எங்க வீட்டுல எங்க அம்மா கூப்பிட்டுடுவாங்க, ரவி கொஞ்சம் வந்துட்டு போடா அப்படிம்பாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சிஎஸ்ஐ சர்ச்சில் உனக்கு கொஞ்சம் ஜாமான் கொடுத்துருக்காங்க, அதை வந்து வாங்கிட்டு போ, அதை வச்சு நீ வாழ்ந்துக்க, வா கொஞ்சம் பணம் தரேன் அப்படிம்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சொல்லும் போதே என் இதயத்துல ஒரு பாரம் தான் வருது, ஒரு வேதனை தான் வருது, கண்ணீர் தான் வருது. இதுதான் கொரோனா நேரத்திலே நடந்த காரியங்கள். கொரோனா நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் வீடியோ அனுப்பும்போது கண்ணீரோடு பேசுவேன். ஒரு நாள் நைட்டு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு ராத்திரி வீடியோ பேசணும். அந்த செய்தி கேட்ட உடனே கண்ணீரோடு அழுதுட்டு இருந்தேன். ஆனாலும் ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்புனேன். காலம் கடைசியா இருக்கு. இந்த வருஷத்திலே சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தங்களை கேட்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா ஒவ்வொரு நாள் செய்தி எடுத்து பேசும்போது பார்க்கும்போது ஒவ்வொரு செய்தியுமே வித்தியாசமா இருக்கு. இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம போகும்போது ஏன் இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னா, கால வேளையில நிறைய குடும்பத்துல என் வீட்டுல எனக்கு பிரச்சனை இருக்கு, பார்த்தா கணவன் மனைக்குள்ள சின்ன பிரச்சனையா இருக்கும், உட்காந்து சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. பார்த்தா ஃப்ரெண்டா இருப்பாங்க, தேவையில்லாம பேசிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, சின்ன சின்ன வார்த்தையில பேசிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, வசனத்தினுடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் போது நமக்கு ஜீவனும் தீர்காயுசும் உண்டாகிறது. அப்ப கடைசி காலத்துல நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம அதிகமா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கர்த்தருடைய கிருபையினால வேதத்தை தியானிக்கும் போது சில சத்தியத்தை பேசுறதுக்கு கிருபை கொடுத்தாரு. அந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம போகும்போது சில நேரத்துல எச்சரிப்பா இருக்கும், சில நேரத்துல ஆறுதலா இருக்கும், சில நேரத்துல அந்த வசனங்களை கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே பேசுவார். நான் முதல்ல சொன்னேன் வாக்குத்தத்தம், ரெண்டாவது சொன்னேன் எச்சரிப்பு, கடைசி கால எச்சரிப்பு. அப்ப இன்னைக்கு 2 செய்தி இருக்கு. முதல்ல பேசுறது வாக்குத்தத்தம். உங்க வீட்டுல டைரியில எழுதி வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை நீங்க சொல்லி கடைசி காலத்துல இந்த கொள்ளை நோய் வரும்போது இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். பஞ்சம் வரும்போது இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். ரெண்டாவது ஒரு செய்தி இருக்கு, அது எச்சரிப்பு. அப்போ 2 செய்தி இருக்கு. முதல்ல உள்ள செய்தி என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி. அப்ப காலம் கடைசியா இருக்கு. நம்மளோட தேவனர்லயே அப்ப மினிஸ்ட்ரி சேனல்ல அனுதின வாழ்க்கையிலே என்ன என்ன நடக்கு, எப்படி மனம் திரும்பணும், எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் துன்மார்க்கனா வாழ்ந்தேன், எத்தனையோ காரியங்கள் நான் யூடியூப் மூலியமா பேசியிருக்கேன். டெய்லி கேட்கிற குடும்பத்துக்கு தெரியும், நிறைய பேசியிருக்கேன். இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி, சாபத்துல வாழ்ந்திருக்கேன் இருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கேன். பாவம்னா என்ன, விபச்சாரம் என்ன, மனுஷனை நம்மள என்ன ஆகும், பாவத்துல வாழ்ந்த என்ன ஆகும், பாவம் செய்யறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், எத்தனையோ காரியம் பேசிட்டு வரும். சில குடும்பத்துல உடனே யோசிப்பாங்க, என்ன பிரதர் இப்படி எல்லாம் பேசுறீங்க, இந்த வசனத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி, தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்தேன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ம்போது நான் எப்படி வாழ்ந்தேன், பாவத்துல வாழ்ம்போது நான் எப்படி வாழ்ந்தேன், என்னோட வாழ்க்கையில பாவம்னா என்ன, கர்த்தரை விட்டு தள்ளி போனா ஒரு மனுஷன் எப்படி சிறையிருப்புல இருப்பான், எப்படி பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பான், அக்கிரமம்னா என்ன, அசுத்தம்னா என்ன, தீட்டான காரியம்னா என்ன, பொல்லாத காரியம்னா என்ன, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவம் செய்யும்போது மீறுதல் என்று எழுதப்பட்டிருக்கு, துரோகி என்று எழுதப்பட்டிருக்கு, சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு.
இப்படி எத்தனையோ காரியங்கள் ஆன்லைன் மூலியமா பேசிட்டு வரோம். இந்த வருஷம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தருடைய பிள்ளையில கொஞ்சம் நேரமான கூட இந்த வருஷம் செய்தி கேட்கறது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஆவியானவர் எப்படி எப்படி பேசுறதுக்கு ஏவப்படுதோ கொஞ்சம் நேரம் போனா கூட கேட்டுக்கோங்க. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. நம்ம செத்தா பரலோகத்துல நிக்கணும். ஒவ்வொரு நாள் தேசத்துல செய்திலாம் கேட்கும்போது சில நேரத்துல இப்படிலாம் செய்தி இருக்க அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு. காலம் கடைசியா இருக்கு. தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி. ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிம்பாங்க. எதுல ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சாட்சி சொல்லுவாங்க. நான் இந்த பாவத்துல வாழ்ந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், நான் தண்ணி அடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் ட்ரக் அடிக்டா இருந்தேன், நான் மரண தருவாயில இருந்தேன், நான் மரண தருவாயில இருக்கும்போது இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, நான் இப்ப அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். எத்தனையோ சாட்சிகள் தேசத்துக்குள்ளே பரிசுத்தவான்கள் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். என் வாழ்க்கையில நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கேன். நான் பாவத்துல வாழ்ந்தவன், நான் சராசரி ஒரு மனுஷன், நான் ஒரு வியாபாரி, நான் உலகத்திலே எனக்கு வியாபாரம் பார்க்கறது தெரியும், நான் 11 வயசுல வேலைக்கு போனவன், என் வாழ்க்கையிலே எல்லாமே மிஸ்டேக் தான், கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்கு, மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு, மாந்திரிகத்துக்கு, ஜாதகத்துக்கு, எலுமிச்சம்பழம் வைக்க, அப்புறம் கத்தால வைக்க, செத்த போட்டோ, அப்புறம் மெழுகுத்திரி, இப்படி எத்தனையோ காரிய வாழ்க்கையில நான் அடிமையா இருந்திருக்கேன். இது போக எத்தனையோ காரியங்கள், இப்படி என்னுடைய வாழ்க்கையில இருந்த காரியங்களை நான் நிறைய சொல்லிட்டு வருவேன். இந்த வசனத்திலே 3வது லைன்ல அழகா போட்டிருக்கு, தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி. எப்படி எப்படி உலகத்துல நடக்கு, எப்படி எப்படி பாவம்னா என்ன, மனம் திரும்புறா என்ன, மனம் திரும்பினா இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லியது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனோட வளர்ச்சி எப்படி அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் பாவத்துல இருந்தேன், இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு எடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை, நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். இப்போ இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, அதிகாலை வேளை செய்தி என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல தூங்கும் முன்பாக நம்ம வாழ்க்கையில என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணி நைட் நேரத்துல ப்ரேயர் பண்ணுவோம். அதிகாலை வேளை செய்தி என்னன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தினந்தோறும் நம்ம ஜெபிப்போம். ஆனா இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கடைசி காலத்திலே பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், இந்த 3மே தண்டனையாக எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இதுக்கு தப்பும்படி மீந்தி இருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வருது. அப்படின்னா வாக்குத்தத்தம். அப்ப என்ன செஞ்சா நம்ம இருக்க முடியும் அப்படின்னா, தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி கொஞ்சம் ஜனங்களே உயிரோட வச்சிருக்காங்க. அப்ப செய்தி என்ன பிரதர்? முதல் செய்தி என்ன, 2வது செய்தி என்ன அப்படின்னா, முதல் செய்தி வாக்குத்தத்தம், 2வது செய்தி எச்சரிப்புன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அந்த வசனத்தை நான் இன்னும் உங்களுக்கு காமிக்கல. அப்ப முதல் செய்தியில நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி. ஒரு குடும்பத்துல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு யாராவது வாயை திறந்து சொன்னால் நம்ம உடனே என்ன தெரியுமா கேட்கணும்? எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கணும். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல கடைசி காலத்துல ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டு கேட்டா சொல்ல மாட்டாங்க. சரி, அந்தரங்க பாவமா இருந்தா சரி, அது அவங்களோட இருக்கட்டும். ஒரு சின்ன சின்ன காரியமா சொல்லணும்ல. சின்ன வயசுல இருந்து நான் பிறந்து வளர்ந்து நான் அப்படியே வாரேன். பைபிள்ல போட்டிருக்கு, பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் ஒரு 55 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேன். எல்லாமே பொய் பேசி தான் இங்க வாங்கி அங்க, அங்க வாங்கி இங்க வாங்கி அங்க, அப்படி வாங்கி கொடுத்துட்டே வாழ்ந்திருக்கேன். அம்மாட்ட போய் பேசுவேன், மனைவிட்ட போய் பேசுவேன், சொந்தக்காரன்கிட்ட போய் பேசுவேன். ஆக மொத்தம் நடு ரோட்ல நின்னேன், சாபத்துல நின்னேன். பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் நாசம் அடைஞ்சு நடு ரோட்ல நின்றுருக்கேன். இந்த செய்தி ஏன் நான் அடிக்கடி பேசுறேன் அப்படின்னா,
ஒரு மனுஷன் சாபத்துக்குள்ள இருக்கும்போது எப்படி சாபத்துக்குள்ள ஆனா? பொய் பேசினாலே சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசினால் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசினுடைய ஜெபம் அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்தவன் ஜெபமே கேட்கப்படுமா? இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வாயை திறந்தா பொய் பேசுறாங்க? யோசித்து பாருங்க. காலையில இருந்து ராத்திரி வரைய வாயை திறந்தா ஒன்லி பொய் 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 பொய். கடன் வாங்க போய், கடன் கொடுக்க முடியலன்னா பொய், லஞ்சம் அங்க ஒரு பொய், வேலைக்காக கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க அங்க ஒரு பொய் வருது, அப்புறம் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அப்புறம் 2 பேருமே பொய் பேசிக்கிடுவாங்க. எத்தனை காரியங்கள் நடக்கு வாழ்க்கையில, எத்தனை காரியங்கள் நடக்கு. நல்ல வேலைப்பா, நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன், நான் அவ்வளவுதான் படிச்சிருந்தேன், கர்த்தருடைய கிருபையினால ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிச்சேன், பிஎடி வரைய படிச்சேன், கிட்டத்தட்ட ஒரு 4 டிகிரி. கர்த்தருடைய கிருபையினால தேவனை தந்தார். ஆனா அந்த உலகத்துல ஒவ்வொரு காரியத்துக்கா எவ்வளவு லஞ்சம் கொடுக்கறாங்க, ஒரு வேலைக்கா லஞ்சம் கொடுக்கறாங்க, வெளிநாட்டு போறக்கா லஞ்சம் கொடுக்கறாங்க. இதையெல்லாம் விவரிக்கும்படி அந்த வேலை நீங்க நிப்பாட்டி வாசிக்கணும். தங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகள் எல்லாம் விவரிக்கும்படி. அப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எதுல இருந்து மனம் திரும்பினா எப்படி வாழணும், என்ன செய்யணும், எல்லாமே சொல்லணும். அது மூலியமா தேவனோட நாமம் மகிமைப்படும். நம்மளை எதுக்கு உயிரோட வச்சிருக்காரு? கிருபையின் காலத்துல பொய் பேசவா, களவாங்கவா, ஏமாத்தி சம்பாதிக்கவா, அடுத்த வீட்டு சொத்தை கொள்ளையடிக்கவா? வேதனையா இருக்கு. வாழ்க்கையிலே ஒரு பக்கம் பார்த்தா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கான். நம்ம ஒரு பக்கம் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் பிசாசு அப்படி ஓடி வருவான். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அவங்க பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல பிசாசு மெதுவா வருவான், அப்படி செல்போன்ல ஓடி வருவான், அப்படியே படம் பார்க்க நாடகம் பார்க்க அப்படியே சுத்தி 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 வருவான். கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா போதும். ஒரு திருமணம் முடிந்த ஒரு பையன் ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, அண்ணன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு 8 வருஷமா ஆன்லைன்ல கேம்ல நான் கொஞ்சம் அப்பப்போ விளையாடுவேன், எனக்கு சில நேரத்துல பணம் கிடைச்சிருக்கு, அந்த கேம் விளையாடும் போது எனக்கு கொஞ்சம் பணமும் வந்திருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா விளையாண்டதுல ஒரு 1.5 லட்ச ரூபாய் போயிட்டு, இது வரைக்கும் நான் ஆன்லைன்ல கேம்ல ஒரு 3 லட்ச ரூபாய் இழந்திருக்கேன். நான் இயேசுவை இப்பதான் உள்ள வாரேன், படிக்கிற காலத்துல ஃப்ரெண்டுகள் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான், எனக்கு இந்த பிரச்சனை இருந்து வெளியில வரணும். அப்போ ஒரு மனுஷன் எதுல அடிமையா இருக்கான்னா கேம்ல அடிமையா இருக்கான். அந்த தம்பி அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க சாட்சியா சொல்லணும். எப்படி சாட்சியா சொல்லணும்னா, நான் 8 வருஷமா கேம்ல அடிமையா இருந்தேன், ஆன்லைன் கேம்ல அடிமையா இருந்தேன், ஒரு 3 லட்ச ரூபாய் நஷ்டமாயிட்டு, இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு, என் வாழ்க்கையில 1.5 லட்ச ரூபாய் கடன் அடைஞ்சிட்டு இப்ப நான் அவருக்காக சாட்சியா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இருக்கிற வாழ்க்கையில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிலாம் வாழ்றோம் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையில எத்தனையோ குறைலாம் இருந்துச்சுப்பா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இவ்வளவு பாவம் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி வேதனை தான் பட ஆரம்பிச்சு. பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா ஒரு பாவி மனம் திரும்பணுமா? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துக்கு கூட்டு போறாராம், அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். ஒரு பாவி மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணும்னு சொல்லி போட்டிருக்கு. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் போட்டிருக்கு. இயேசுக்கு சிரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அப்ப அனுதின வாழ்க்கையிலே நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றோமா? அதுதான் முக்கியமான காரியம். தங்கள் அருவருப்புகள் எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும், கொஞ்சம் பேரை பட்டயத்துக்கும், கொஞ்சம் பேரை கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார்.
அப்ப இந்த மாதிரி வசனத்தை நம்ம சொல்லலாமா கால வேலையிலே அப்படின்னா? சொல்லுப்பா, உனக்கு அதுதான் வேலை, உனக்கு அதுக்குதான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன், நீ சொல்லு, கேட்கிறவங்க கேட்கட்டும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கால வேலையில இந்த வசனத்தை எடுத்து பேச சொல்றேன்னா நான் பேசணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். நான் மனுஷருக்கு வேலை பார்க்க வரல, பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேலை இணைந்திருக்கிறீங்களா? தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் முழு நேர ஊழியம். உங்களுக்கு முடிஞ்சா தினமும் 1 நிமிடமாவது எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பேர் ரவிராஜ், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கடைசி காலத்துல ஜனங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, பாவத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அசுத்தமான பாவம் செய்ய போயிட்டு இருக்காங்க, அக்கிரமத்துக்கு போயிட்டு இருக்காங்க, சம்பாதிக்க போயிட்டு இருக்காங்க. களவாண்டு எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது போய் பேசணும், எப்படியாவது திருடணும். திருடுற குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? ஏமாத்துற குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கால வேளையில ஒரு செய்தி கேட்கும் போது உங்க இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசணும். நீங்க மனம் திரும்பினாதான் ரட்சிப்பு, நீங்க மனம் திரும்பினாதான் விடுதலை, நீங்க மனம் திரும்பினாதான் ஆரோக்கியம், நீங்க மனம் திரும்பினாதான் சுகம். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? அப்ப நம்ம கால வேளையில நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், அதை நம்ம கொஞ்சம் கண்டிப்பா யோசித்து பார்க்கணும். நான் அவர்களில் கொஞ்ச பேரை, அதுல ஒரு வேர்டு வருது, கொஞ்ச பேர். இன்னைக்கு நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம்னா எவ்வளவு, அதிகம்னா எவ்வளவு, நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. அதிகம் அப்படின்னா ஒரு 100 பேர் சொல்லலாம், கொஞ்சம் அப்படின்னா ஒரு 10 பேர் இல்ல ஒரு 20 பேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடைசி காலத்திலே வசனத்தின்படி என்ன ரெக்கார்ட் இருக்கு, தேசத்துல எப்படி ஜனங்கள் அழிவாங்க அப்படின்னா இந்த வசனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வசனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சு நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம மனம் திரும்பி வாழ ஆரம்பிச்சிடணும். ஏன் கடைசி காலத்துல இந்த செய்தியில நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கடைசி காலத்துல நமக்கு தேவன் இந்த வருஷத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப சோதனை காலத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது தேசத்துக்குள்ள ஒரு கொள்ளை நோய் வருது, ஒரு பஞ்சம் வருது, ஒரு பட்டயம் வருது, தேவனோட தண்டனை வருது அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் தப்பிப்போம். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் தப்பிக்கும். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் கடைசி காலத்துல நம்ம வாழ முடியும். நம்ம கிருபையின் காலம் கிருபையின் காலம் கிருபையின் காலம் சொல்லிட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்ல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது இல்ல, இஷ்டம் போல வாழ்றது, அம்மா அப்பாவுக்கு கீழ்படி கிடையாது, நல்ல வாயை திறந்த பொய் பேசுறது, மனைவிட்ட பொய் பேசுறது, குடும்பத்துல பொய் பேசுறது, காலையில இருந்து ராத்திரி வரைய ஒரே பொய் மட்டும்தான். எப்படிப்பா குடும்பம் ஆசிரியக்கப்படும்? நம்ம யோசித்து பார்ப்போமே. ஏன்னா என் வாழ்க்கையில நான் பாவத்துல வாழ்ந்ததுனாலே பாவம்னா என்னன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதை இன்னும் கொஞ்சம் மெத்தட்ல சொல்லணும் அப்படின்னா, பாவம் செய்கிறவன் பிசாசனுடைய மேனுஃபேக்சர், பிசாசினால் உருவாக்கப்பட்டு இருக்கிறான். ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கும்போது தேவனுடைய தண்டனையில இருப்பான். பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலர்ல நம்ம இருந்தா மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல நம்ம தப்பித்து கொள்ள முடியும். என்னையும் சேர்த்துதான். நானா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானபடி அவருடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தினா மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல நான் தப்பிக்க முடியும். வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய உக்கர கோபத்துக்கு முன்பாக ஒருவனும் நிக்க முடியாது. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா விலைவாசி கூடிட்டு, எப்படி விலைவாசி கூடிட்டு? வாயை திறந்தா ஒன்லி பொய் மட்டும்தான் பேசுறாங்க. புரோக்கர் அப்படின்னு சொல்லி ஊடல ஒரு சப்ஜெக்ட் வருது. இடத்த கூட்டி விட்டுருந்தாங்க, கேட்டா அதிகமா வித்துருந்தாங்க.
உண்மையே இல்லை. வாயை திறந்தாலே பொய் 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 பொய். பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொய் பேசுறாங்க. தங்களை காப்பாத்துறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுகளை ஓடி போயிருந்தாங்க. தேவன் பாப்பாரா? பார்க்க மாட்டாரா? நியாயமே இல்லை, அநியாயம் மட்டும்தான் நடக்குது. அநியாயம் நடக்கிற இடத்துல தேவன் கோபப்படுவாரா? கோபப்பட மாட்டாரா? நல்லா யோசித்து பாருங்க. நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்னா, நியாயமா இருந்தா பரலோகத்துக்கு கூட்டு போவாரு, பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகத்துக்கு கூட்டு போவாரு, உண்மையா வாழ்ந்தா பரலோகத்துக்கு கூட்டு போவாரு. சும்மா போய் பேசிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இஷ்டம் போல வாழ்ந்தா எப்படி கூட்டு போவாரு? இதுதான் கடைசி காலம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை விவரிக்கும்படி ஏன் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் அப்படின்னா, இந்த வசனத்துல அர்த்தம் இருக்கு. தங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி உங்க பிள்ளைகிட்ட சொல்லணும், கணவர்கிட்ட சொல்லணும், குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார்ட்டையும் சொல்லணும். இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இது தப்பு, இது தப்பு, செய்யாத, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நம்ம சொல்லணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இஷ்டம் போல விட்டுருந்தாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அப்ப என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் கணவர் 1.5 மாசமா வீட்டுக்கு வரல, அவர் வீட்டுக்கு வராட்டா கூட பரவாயில்ல, அவர் கவர்மெண்ட் ஆபீசரு, சம்பளம் வராம இருக்கு, சம்பளம் வேணும், அப்ப வீட்டுல எல்லா தேவைக்காக எனக்கு பணம் வேண்டியிருக்கு, சம்பளத்தையா கொடுத்துட்டு போனாதான் என் வீட்டுல உள்ள எல்லா காரியத்துக்கும் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், என்னம்மா சொல்றீங்க, கணவர் வரலைங்க, கணவரை பத்தி சொல்ல மாட்டீங்க, பணம் பணம் சொல்றீங்க, என்னம்மா அப்படின்னு. நல்ல ஹை பொசிஷன்ல இருக்காரு பிரதர், நல்லா தான் இருந்தோம், இஷ்டப்பட்டு தான் எல்லா மேரேஜ் எல்லாம் முடிஞ்சது, ஆனா இப்போ வேலை செய்யற இடத்துல ஒரு தவறான ஒரு பழக்கத்துக்குள்ள போயிட்டாரு, வேற ஒரு தொடர்பு வந்துட்டு இப்ப அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாரு, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, வராட்டாலும் பரவாயில்ல, சம்பளமா தரணும்ல அப்படின்னு சொல்றாங்க. மனம் திரும்புறதுக்கு அங்க சொல்லல, சம்பளம் வேணுமா பணம் வேணுமா, அந்த ஜெப குறிப்புல அப்படிதான் வந்துச்சு. ஒரு பாவி மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப கடைசி காலத்துல இப்ப எதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை யோசித்தா குழப்பமாயிருக்கு. காலம் இப்படிதான் இருக்கு. தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி, அப்போ நம்ம வாழ்ற இடத்துல நம்ம கூட இருக்கிற ஆள்கள்ட்ட நம்ம என்ன சொல்லணும், எப்படி பேசணும், அதெல்லாம் நீங்களே இனிமே யோசிக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்களை எதுல இருந்து கர்த்தர் மீட்டு எடுத்தாரு, இனிமேல் நம்ம எப்படி வாழ போறோம், எல்லாமே தேவன் பார்ப்பார். இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளா வாழ்ந்தா மட்டும்தான் தப்பிப்போம். நான் முதல்ல சொன்னேன், இது வாக்குத்தத்த செய்தி அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு செய்தி இருக்கு, அதுவும் எச்சரிப்பு செய்தி, அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஜனங்கள் துணிகரமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில எத்தனைதான் செய்தி கேட்டாலும் மனம் திரும்பலாம் மாட்டாங்க. அதனால இன்னைக்கு காலையில இதுக்கப்புறம் கேட்கிற செய்தி ஒரு செய்தி இருக்கு, அது எச்சரிப்பாக இருக்கும். ஒருவேளை எனக்கு நேரம் இல்லை, நான் எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா கூட நீங்க போயிட்டு வந்து கூட மறுபடியும் இந்த மிச்சத்தை கேளுங்க. ஏன்னா அது எச்சரிப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கு முன்பாக இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கடைசி காலத்துல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கொள்ளை நோயில தப்பிக்கணும், பஞ்சத்துல தப்பிக்கணும், பட்டயத்துல தப்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, விவரித்து சொல்லணுமா. விவரித்து சொல்லும் போதுதான் தேவனுடைய நாம மகிமைப்படும். அதனால நமக்கு ஜீவனை கட்டளையிடுவார். இதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழம். இந்த வசனத்தை நம்ம தெரிந்து கொண்ட பின்பாக நம்ம வாய் சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் புறப்பட்டு எங்கெல்லாம் புறப்பட்டு போறோமோ அந்தந்த இடத்துல இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, நான் கர்த்தரை டேஸ்ட் பார்த்துருக்கேன்ப்பா, அவர் என் பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் எனக்கு நித்திய ஜீவன் தரும்னு சொல்லியிருக்காரு, நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்லணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சுவிசேஷம் சொல்றதே கிடையாது. என் வாழ்க்கையில நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 வீலர் வச்சிருந்தேன். அந்த 2 வீலர்ல ஒரு 100 பைபிள் இல்லை 50 பைபிள் எடுத்து வச்சுடுவேன். நிறைய நோட்டீஸ் வச்சிருப்பேன். போற இடத்துலலாம் ஸ்கூல் பிள்ளைகள் யார் யாருக்கு பார்ப்போன்னு கொடுத்துட்டு இருப்பேன், ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். சர்ச்சில் 2.5 வருஷம் நான் வேலை பார்க்கும்போது இப்படிதான் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். சுவிசேஷ ஊழியர் ரொம்ப ஆசையா பார்ப்பேன். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம என்ன செய்யறோம், அவருக்காக நம்ம எப்படி வாழ்றோம்,
கடைசி காலத்துல எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. துணிகரமாக, துன்மார்க்கமாக கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனையோ ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. நான் 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். இந்த நிமிஷம் வரைய உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அப்ப நான் என்ன செய்யணும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன். எனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நான் பேசுறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல குறைகள் குற்றங்கள் உண்டு. மன்னிக்கிற தேவன் மன்னிக்கிறது தயவு பெருத்திருக்கிறார். கிருபையின் காலத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்குள்ள வசனம், இந்த வசனத்தை நீங்க வீட்டுல டைரியில எழுதி வச்சுக்கோங்க. கடைசி காலத்துல கொள்ளை நோய், பஞ்சம் இப்படி எல்லாம் வரும்போது வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணணும். அதே நேரத்துல விவரித்து சொல்லணுமா. தங்கள் அருவருப்புகள் எல்லாம் விவரிக்கும்படி. அதுல ஒரு வேர்டு, தங்கள் அருவருப்புகள் எல்லாம். நம்ம வாழ்க்கையில நம்ம இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன அருவருப்பான காரியம் இருக்கு அது எல்லாம் விவரிக்கும்படி, நான் அவர்களில் கொஞ்ச பேரை பஞ்சத்துக்கும், கொஞ்ச பேரை பட்டயத்துக்கும், கொஞ்ச பேரை கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அதுதான் கிருபையின் காலம். இப்போ 4 வருஷம் மட்டும் எக்ஸாம்பிள் வந்துட்டு போயிட்டு, கொரோனா வந்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம்னா மறுபடியும் போய் பாவம் செய்யறது கிடையாது. மறுபடியும் போய் துணிகரமா பாவம் பண்றது கிடையாது. நமக்கு கிடைச்ச நேரத்துல எப்படியாவது ஊழியம் பண்ணணும், எப்படியாவது கர்த்தருடைய வருகையில கொஞ்சம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆனா இன்று என்ன செய்யறாங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாம் சுயத்துக்காக மட்டும்தான் ஓடுறாங்க, தனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க. அதுக்கு பேர்லாம் அருவருப்பு. ஒரு மனுஷன் மனம் திரும்பியாச்சு அப்படின்னா மற்றவங்க என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில கொஞ்சோண்டு கிருபை கிடைச்சது, அவ்வளவுதான். அந்த கொஞ்சோண்டு கிருபையில மட்டும்தான் உயிரோட வாழ்றேன். நான் கடைசி வரை இருக்குன்னா எனக்கா முடிஞ்சா ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன 2 வீலர் தான் வச்சிருக்கேன். வெளியில போயிட்டு ரொம்ப கர்த்தர் உயிர் பிச்சை கொடுக்கணும், அப்பதான் உயிரோட இருக்க முடியும். இதான் கடைசி கால வாழ்க்கை. இந்த கடைசி கால வாழ்க்கையில நம்ம தேவனுக்கா எப்படி வாழ போறோம்? தங்கள் அருவருப்புகள் எல்லாம் விவரிக்கும்படி, நான் அவர்கள் கொஞ்ச பேரை பஞ்சத்துக்கும், கொஞ்ச பேரை பட்டயத்துக்கும், கொஞ்ச பேரை கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் என்று சொல் என்றார். முடிஞ்சிட்டு. எச்சரிப்பு என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். அதை சாட்டா சுருக்கமா நம்ம தியானிச்சுட்டு நேர ஜெபத்துக்கு போயிடும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்புகள் நிமித்தம் ஐயோ என்று சொல்லு. அந்த வேட நான் மறுபடியும் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் கையில் அடித்து உன் காலால் தட்டி இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்புகள் நிமித்தம் ஐயோ ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கு என்று சொல். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். அப்ப 3 விதமான தண்டனை எழுதப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு தண்டனை, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் சகல பொல்லாத அருவருப்பு இருக்கும் போது, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே அங்க சகல அருவருப்பு வந்துடும். சகல அருவருப்பு அப்படின்னா அசுத்தம், விபச்சாரம், காம விகாரம், பொல்லாத எல்லா அசுத்தமும் உள்ள வந்துடும். இப்ப கடைசி காலத்துல ஓரினை செயற்கை இருக்கு. கடைசி காலத்துல கல்யாணமே முடிக்க மாட்டேங்காங்க. எத்தனையோ பாவ காரியங்கள் போயிட்டு இருக்கு. என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. உலகத்துக்குள்ள 1000 நடக்கும். சகல பொல்லாத அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. சகல பொல்லாத அருவருப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படுமா. கடைசி லைன்ல வருது, இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்வேன். உக்கிரமான கோபத்தை நான் தீர்த்து கொள்ளுவேன்.
அப்ப ஏன் எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு என்ன சொல்றார் அப்படின்னா, சகல பொல்லாத அருள்பொழி நிமித்தம், அதனாலதான் எனக்கு உக்கிர கோபம் வந்துட்டு அப்படிங்கிறாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான். நிறைய குடும்பத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தான் வாழ்றாங்க. ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாகாலுக்கும் அருவருப்புக்கும் விபச்சாரத்துக்கும் அசுத்தத்துக்கும் போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ விக்கிர வழிபாடு வருதோ, எப்போ விபச்சாரம் வருதோ, எப்போ அசுத்தம் வருதோ, எப்போ பாவம் வருதோ, அப்போ தேவனுடைய தண்டனைக்குள்ள போயிருதான். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போயிட்டேன்னா முதல்ல பயப்படுவேன். எப்படி பயப்படுவேன் அப்படின்னா, பைபிள்ல தண்டனை இவ்வளவு எழுதப்பட்டிருக்க, ஒரு பாவி மனம் திரும்பினாதான் ரட்சிப்பு, ஒரு பாவி மனம் திரும்பினாதான் கர்த்தர் மீட்டு எடுப்பார், ஒரு பாவி மனம் திரும்பினாதான் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பார். நாளுக்கு நாள் நம்ம பரிசுத்தமாக்கப்படணும், நாளுக்கு நாள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அப்ப நம்ம வாழ்க்கையிலே இந்த பூமியில நம்ம வாழும்போது பலவிதமான சோதனை, பலவிதமான இச்சை, பலவிதமான அருவருப்பான காரியத்துல போய் எங்கேயாவது போய் யாராவது போய் சிக்கி கொள்ளும் போது அவனோட வாழ்க்கையிலே ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சகல பொல்லாத அருவருப்பொழி நிமித்தமும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். விழுவார்கள் அப்படின்னா செத்தே போயிருவாங்க. அதான் விழுவார்கள் அப்படின்னு அர்த்தம். விழுவார்கள் சும்மா கீழே விழுந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போயிடும் அப்படி கிடையாது. விழுவார்கள்னா முடிஞ்சிடும், லைஃப் முடிஞ்சிடும். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, சகலவித பொல்லாத அருவருப்பு, சகல பொல்லாத அருவருப்பு உள்ள வரும்போது பிசாசு உள்ள வந்துருவான். அந்த செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவத்துல வாழும்போது பிசாசு உள்ள வந்துருவான். நீதிமானா வாழும்போது பிசாசு உள்ள வர மாட்டான். பரிசுத்தமா வாழும்போது பிசாசு உள்ள வர மாட்டான். நேர்மையா வாழும்போது பிசாசு உள்ள வர மாட்டான். ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சாரத்திலேயோ விக்கிரத்திலேயோ அருவருப்பான காரியத்திலேயோ தீட்டான காரியத்திலேயோ பொய்யான காரியத்திலேயோ எங்கேயா போய் சிக்கி கொள்ளும் அங்க பிசாசு உள்ள வந்துருவான். தேவனோட உக்கிர கோபம் வெளிப்படும் போது பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் விழுவார்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிருப்பா. ஒருவேளை அவங்க காது கொடுத்து கேட்டா கேட்டுட்டு போட்டும், மனம் திரும்பினா மனம் திரும்பிட்டு போட்டும், நான் அவங்கள மீட்டு கொள்வேன், சொல்றதுதான் ஓ வேலை. ஒருவேளை நீ சொல்லணும்னா அவங்க செத்த அந்த ரத்த வழி நான் ஓன்ட்ட கேட்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த செய்தியெல்லாம் நாங்க ஏன் பேசணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த செய்தி பேசி யாராவது ஒரு பாவி மனம் திரும்பிட்டால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்படி இல்ல, நான் சொல்லாம நான் மறைச்சிட்டேன், இந்த பகுதியை நான் மறைச்சிட்டேன், சும்மா நான் டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் பேசுறேன், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, சும்மா மேல் பிரசங்கம் மட்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நியாய தீர்ப்பு நாள்ல நான் உள்ள போக முடியாது. ரவிராஜா இருந்தாலும் சரி, பரிசுத்தம்னா என்ன அசுத்தம்னா என்ன வித்தியாசத்தை சொல்லணும். அதுக்குதான் கர்த்தருடைய ஊழியக்காரங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் உள்ளத சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்துல நம்ம உயிர் பிச்சை நமக்கு தந்திருக்காரு. எதுக்கு கிருபையின் காலத்துல வாழ்றோம்? எதுக்கு மறுபடியும் 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 பாவத்துல போய் சிக்கிக்கொள்வோம்? கிடையாது. மனம் திரும்பி கனி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கனியும் கிடையாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது, முழங்கால் நின்று ஜெபிக்கிறதும் கிடையாது, தேவனை துதிக்கிறதும் கிடையாது. வீட்டுல ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டுனா பயந்துருந்தாங்க. ஏன் பயம் வருது? கர்த்தருக்கு பிரியமானபடி வந்தா கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள இருப்பார். என் வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் உள்ள வாரான். அவன் உள்ள வந்தா அங்க சகல விதமான அருவருப்பு தான் இருக்கும். ஒரு மனுஷன் இருதய கதவை திறந்து கொடுத்தாச்சு அப்படின்னா பிசாசு உள்ள வந்துருவான். கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி வாழ்ந்தா பிசாசு உள்ள வரமாட்டான். நம்ம தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என்னை பரிசுத்தமா வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னா தேவன் கூட இருப்பார். இந்த வருஷம் தேசத்திலே எத்தனையோ விதமான அக்கிரமம் நடக்கும். சோதனை காலத்துக்கு தப்பிக்கணும் அப்படின்னா
தேவன் நம்ம கூட இருக்கணும். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேனே, இந்த வசனத்துல போட்டிருக்கு சகல பொல்லாத அருவருப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. சகல பொல்லாத அருவருப்புனா விக்கிரம் வந்துடும், அசுத்தம் வந்துடும், காம விகாரம் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஒரு குடும்பத்துல விக்கிரத்துக்கு போறாங்க, ஒரு குடும்பத்துல விபச்சாரத்துக்கு போறாங்க, ஒரு குடும்பத்துல தவறான தொடர்புல இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்துல களவாண்டு போய் பேசி சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல யாரு இருப்பா? அங்க பிசாசு தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு எங்க கூட இருப்பாரு? பரிசுத்தமா வாழ்ந்தா கூட இருப்பாரு, மனம் திரும்பி வாழ்ந்தா கூட இருப்பாரு, நீதிமான வாழ்ந்தா கூட இருப்பாரு, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா கூட இருப்பாரு. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தானே எல்லா பிரச்சனையும் வருது. அதனால செய்தி நல்ல ஆழமா போயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில இந்த வருஷம், இதுக்கப்புறம் உள்ள வருஷம் நம்ம தப்பித்து கொள்ளணும், நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல கர்த்தருடைய பிள்ளையா வாழ்ந்தா மட்டும்தான். இந்த கடைசி காலத்துல வைரஸ்ன்னு வரும், அடுத்தவள பஞ்சன்னு வரும், அடுத்தவள கொள்ளை நோய்பாங்க, அடுத்தவள யுத்தம் அப்படிம்பாங்க, அப்புறம் அந்த தேசத்துல சண்டை நடக்க அப்படிம்பாங்க. அதான் போட்டிருக்கு பட்டயம், அப்புறம் பஞ்சம், அப்புறம் கொள்ளை நோய். இதெல்லாம் சுத்தி 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 தேசத்துல வந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்றோம். நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். இல்ல நாங்க எத்தனை செய்தி கேட்டாலும் நாங்க மனம் திரும்ப மாட்டோம், நாங்க துணிகரமா தான் வாழ்வோம், நாங்க துன்மார்க்கமா தான் வாழ்வோம், நாங்க இஷ்டம் போலதான் நாங்க வாழ்வோம், நாங்க யாரு பேச்சும் கேட்க மாட்டோம் அப்படின்னா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சகல பொல்லாத அருவருப்பு நிமித்தம் ஐயோ சொல்லியிருப்பா. ஐயோன்னு என்ன அர்த்தம்? பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் விழ போறான் சொல்லிடு, ஐயோன்னு சொல்லிடு. அப்ப இந்த செய்தி இன்னைக்கு யாரெல்லாம் கேட்கறீங்களோ, இந்த வார்த்தை தேசத்துக்குள்ள வருது அப்படின்னாலே ஏதோ ஒரு எச்சரிப்பு வரப்போகுது, தேசத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது தேவனுக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி முதல்ல சத்தியத்தை சொல்லு அப்படிங்கிறது. இந்த சத்தியத்தை சொல்லும் போது நிறைய குடும்பத்துல கேட்டுட்டு இருப்பீங்க, வேற வேற நாட்டுக்குள்ள கேட்டுட்டு இருப்பீங்க, வேற வேற தேசத்துக்குள்ள கேட்டுட்டு இருப்பீங்க. தேசத்துக்குள்ள அடுத்த என்ன நடக்க போய் நமக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். தேசத்துக்குள்ள ஏகப்பட்ட தீமை பெருகிட்டே வருது. நிறைய கலப்பு, நிறைய பொய், நிறைய ஏமாத்து, நிறைய தந்திரம், வஞ்சிக்கிற ஆவி, ஏகப்பட்ட காரியங்கள் தேசத்துக்குள்ள அதிகமாயிட்டே வருது. இப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வாழ்றோம். நம்ம தப்பிக்கப்படணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் உயிர் பிச்சப்பா. நான் பைபிள் வாசத்துல நிறைய நேரம் பயந்துருக்கேன். ஏன்னா சத்தியம் இப்படி இருக்க என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு சொல்லி நான் நிறைய நேரத்துல பயந்துருக்கேன். நிறைய நேரம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு மனுஷன் மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். கடைசி காலம் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. சகல பொல்லாத அருவருப்பு நிமித்தமும் ஐயோன்னு சொல்லிரு என்று சொல், அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் விழுவார்கள். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு, தூரத்துல இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். வேற நாட்டுல வேற வேற இடத்துல வேற வேற இடத்துல வேற வேற இடத்துல தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். பக்கத்துல இருக்கிறவங்க, சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு, பட்டயத்தால். அப்போ ஒரு பக்கம் கொள்ளை நோய் போகுது, இன்னொரு பக்கம் பக்கத்துல இருக்க ஜனங்களுக்கு பட்டயம் போகுது. இன்னொரு பக்கம் சொல்றாரு, மூணாவது ஒரு பாயிண்ட், மீதியா இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். அப்ப கடைசியில் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, பஞ்சம். ஒரு சின்ன கேள்வி கேட்கனே, தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? சாப்பாடு இல்லைன்னா வாழ முடியுமா? அத்தியாவசியமான தண்ணி, சாப்பாடு. அன்னைக்கு ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன், கேஸ் ஒரு தேசத்துக்குள்ள போகல அப்படி சொல்லி ஒரு செய்தியில பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான். சில இடத்துல தண்ணி இல்லாம இருக்கு, தண்ணியில ஏதோ சேர்ந்துட்டான், அந்த தண்ணி குடிச்சா அதுல நிறைய வியாதி வருங்கிறாங்க. சில இடத்துல அங்க சாப்பாடே இல்லை, பஞ்சம். அப்ப தண்ணி இல்ல, சாப்பாடு இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, மீதியா இருக்கிற ஜனங்கள் முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தாலும் சாவான். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க சில குடும்பத்துல மீதியா இருப்பாங்க, அங்கங்க தப்பிச்சு கொஞ்சம் உயிரோட இருப்பாங்க, அவங்க பஞ்சத்தினால் சாவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட செய்தி எல்லாம் நம்ம காலையில கேட்கவே மாட்டோம். நம்ம எப்பவுமே காலையில ஆசீர்வாதத்தை தான் நம்ம பேசுவோம்.
காலை வேளையில ஏன் எச்சரிப்பு செய்தி ஏன் வருது, அதுக்கு முன்னுக்கூட்டி ஏன் வாக்குத்தத்த செய்தி வந்துச்சு அப்படின்னா, கடைசி காலத்துல ஒரு தேசத்துக்குள்ள ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு ரெட் அலர்ட் கொடுப்போம். எப்பா இப்படி இப்படி வாழுப்பா, இல்லைன்னா பிரச்சனை வரப்போகுது அப்படிம்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷம் பைபிள் வாசி தியானிச்சு ஜெபம் பண்ணி வாழ்ந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன, அதிகாலை வேளை செய்தி என்ன அப்படின்னா, அன்னன்னைக்கு என்னென்ன காரியம் ஆவியான வெளிப்படுத்துறாரோ அப்படியே ஆன்லைன் மூலியமா வரும். முடிஞ்சா டெய்லி எனக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் செய்தியை சொல்லிட்டு நான் டக்குன்னு முடிச்சிருந்தேன். ஏன்னா எச்சரிப்பு கேட்கும் போது இதயத்துக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்ச பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீதி இருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் அதிகமா போயிட்டு கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லும் போது அதனுடைய ஆழத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் டைம் லேட் ஆயிருது. நம்ம ஜெபிப்போம். வாக்குத்தத்தமும் பேசியிருக்கேன், எச்சரிப்பும் பேசியிருக்கேன். வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபிங்க. எச்சரிப்பு நம்ம கேட்கும்போது நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம உடனே மனம் திரும்பிடணும், நம்ம உடனே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், நம்ம டக்குன்னு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும், நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படும். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. வேதத்தை தியானிக்கும் போது எச்சரிப்பு கொடுத்தீங்க, ஒரு பக்கம் பார்த்தா வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அதிகால வேளையில யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தரும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிச்சுங்கப்பா. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, திருமணநாள் கொண்டாடுறவங்க கர்த்தர் கரம் தொட்டு 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தை தண்ணி ஆசீர்வதிங்க, அவங்களோட வம்சத்தை ஆசீர்வதிங்க, தலைமுறை ஆசீர்வதிங்க. காலவேளையிலே அப்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசம் இருக்காங்க தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்பாங்க கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் ஜெயிலில் இருக்காங்க, சில குடும்பத்திலே பிரிஞ்சு போயிட்டாங்க, சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம் பிள்ளி சுனியம் ஏவல்ல அப்பா கட்டப்பட்ட நிலைமை அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல எந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பலவிதமான வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, சில குடும்பத்துல மன அழுத்தம், சில குடும்பத்திலே அப்பா சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரை உண்மையை நாங்கள் அழைக்கிறோம். அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தில் மன்னித்து குணமாக்கித்தாங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க ராஜா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எல்லா தடையெல்லாம் விலைக்கு ஆசுறீங்க. வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி பொறுப்புறாங்க, ஆஃபீஸ் போறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. கால வேளையிலே அப்பா விவசாயத்துக்கு போறாங்க, சில குடும்பத்தில் சிறுதொழில் பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. கால வேளையிலே டிரைவிங் லைன் போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. அந்த குடும்பத்துக்கு அதிகமான பாதுகாப்பு தாங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. வீடு கட்டுறாங்க, தடையை நீக்கி ஆசீர்வதித்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, கர்த்தர் பாதுகாத்துங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் அப்படின்னா நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுப்பா. உங்களுடைய குறைகள் கூட்டம் நல்லாவற்றை மன்னிங்க. தேவ ஞானத்தினால தேவ கிருபையால் நிரப்புங்க ராஜா. ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துள்ள. இந்த நாளிலும் கடல்ல அப்பா கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா அவங்களுடைய தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அப்பா செய்தி கேட்கும்போது உள்ளத்துல நிறைய காரியங்களை யோசித்தாங்கப்பா. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். தேவனர்லி அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கருத்து அப்படின்னும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. என்னை மண்ணாக அர்ப்பணிக்கிறேன், களிமண்ணாக அர்ப்பணிக்கிறேன். அப்பா உங்களுடைய வார்த்தையை பேசுறது எங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கீங்க, சத்தியத்தை கேட்கறதுக்கு ஜனங்களை தந்திருக்கீங்க ராஜா. அந்த எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கருத்துல அப்படின்னும் நாங்கள் எல்லாரும் பரலோகத்துல வரணும். கர்த்தருடைய வருகையில காணப்படணும். கடைசி காலத்துல அப்பா கொள்ளை நோய், பஞ்சம்,
கடைசி காலத்தில் பட்டயம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இவைகளுக்கெல்லாம் தப்பித்து கொள்ளணும்னா அப்பா விழித்திருந்து ஜெபிக்கணும், இரவு மூலமா வேதத்தை தியானிக்கணும். அப்பேற்பட்ட கிருபை தாங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க, எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு மூலமாக செய்தியை தியானிக்க அப்பா, செய்தியை பேச கர்த்தர் கிருபைக்காக நன்றி ராஜா. உங்களுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காற்றும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்த 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்போம். இன்னைக்கு உள்ள ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்கள் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படுவோம். நைட் செய்தியை கேளுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் என்னென்ன காரியத்தை வெளிப்படுத்துறாரோ அப்படியே ஆன்லைன் மூலியமா வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.